பாஜகவுடைய விஐபி தொகுதிகளில் சில மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையுமே இந்த பட்டியலில் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்ட நெல்லை தொகுதி இப்போ இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு இருக்கக்கூடிய நெல்லை தொகுதி பாஜகவுக்கு இப்போ ஒதுக்கப்படலை அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியுது. அதே போல் கடந்த முறை அண்ணாமலை களம் கண்ட அரவக்குறிச்சி தொகுதி பாஜகவுடைய பட்டியலில் இல்லை அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியுது. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் நாகராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பெரம்பூர் தொகுதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாஜகவில் பார்க்குறோம், நம்ம பாஜகலையுமே நம்மளுக்கு நிறைய தொகுதிகள் இருக்கு இல்லையா? இப்போ வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடுறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. அதே போல் திரு நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய நெல்லை தொகுதி இப்போ பாஜகவுக்கு இல்லை. திரு அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி இல்லை. அரவக்குறிச்சி இப்போ இல்லை, பாஜகவுக்கு கொடுக்கல. ஆனால் இதெல்லாமே அவங்களுடைய விருப்ப பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதை எப்படி பார்க்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நயினார் அவர்கள் சாத்தூர் தொகுதிக்கு மாறுறார். அந்த லிஸ்ட் சாத்தூர் இருக்கும்போது சாத்தூர்ல நயினார் போட்டியிருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்குல இருந்த வானதி அவர்கள் கோயம்புத்தூர் நார்த் மாறுறாங்க. இது பியூர்லி 2024, 2021 டேட்டா வச்சு இந்த மாற்றம்ன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பிஜேபி சீட்டாக நார்த் இருக்கு. நார்த் இட்ஸ் டுவர்ட்ஸ் மோர் ஆஃப் பிஜேபி தேன் ஏடிஎம்கே. சவுத் டுவர்ட்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே தேன் பிஜேபி. அந்த ஒரு கான்செப்ட்ல இந்த மாற்றம் ஏற்படுத்திருக்கு அப்படின்றது நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே நடந்திருக்கு. மூணாவது தொகுதி அரவக்குறிச்சி ஒரு பேட் சாய்ஸ் லாஸ்ட் டைமே சொன்னாங்க இதுல இருந்து. ஸோ அந்த தொகுதி விடுவிக்கப்பட்டு அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றுதான் என்னுடைய பார்வையில். ஸோ இதை தாண்டி நம்ம வேற எதுவும் ஈக்குவேஷன்ஸ் டீகோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா? இப்போ நெல்லை அப்படிங்கும் போது அவருடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குங்கும் போது நெல்லையில் பாஜக களம் கண்டுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக தானே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்ஃபேக்ட் அந்த தொகுதியை அவங்க கேட்டிருந்தாங்கும் போது அந்த தொகுதியையும் பறிக்கணும். இல்ல, அந்த தொகுதி கேட்கலன்றது எனக்கு தெரியும். அந்த திருநெல்வேலி டே ஒன்ல அந்த லிஸ்ட்ல இல்ல, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அது நான் சாத்தூரை நோக்கி தான் நயினார் போனார்ன்றதும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதனால திருநெல்வேலி லிஸ்ட்ல இல்ல. திருநெல்வேலி அதிமுக ரெட்டேலி தான் களம் காண்போம் என்பது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்த முடிவு. இந்த பாருங்க மேடம், இந்த வாட்டி என்னன்னா எல்லா முடிவுகளையும் கலந்துட்டு தான் எடுத்திருக்காங்க. இது நான் பண்றேன் நீ பண்ற அப்படின்னா இல்ல. இதுக்கு சாதகம், அதுக்கு சாதகம். இப்ப முடக்குறிச்சியில பாத்தீங்கன்னா சிஆர் சரஸ்வதி ஆல்ரெடி எம்எல்ஏ, இப்ப அவங்களோட மருமகள் நிப்பாங்க, அவங்களோட மகள் நிப்பாங்க அப்படின்றது கூறப்படுகிறது. உதயமண்டலம் போன வாட்டி போஜராஜன் அவர்கள் கொஞ்சம் வாக்குல தான் தோத்தாரு போன வாட்டி. இப்ப விஜயும் அங்கே வாக்கு பிரிக்கும் போது அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கோவை வடக்கு அதெல்லாம் ஓகே. இப்ப கந்தர்வ கோட்டை என்னன்றதை பார்க்கணும். அது ஏன் வாங்கினாங்கிறது எனக்கும் தெரியல. புதுக்கோட்டை பார்க்கும்போது புதுக்கோட்டையில இந்த கூட்டணியாக ஒரு சிறந்து ஒர்க் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது திருப்பத்தூர்ல கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பாக எண்மண் மக்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கட்சி வளர்ந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் இருந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டா இருந்திருக்கு. அந்த ஒரு ஜோன் பார்ட்டி இல்லாம எல்லா இடத்துலயும் நிக்கணும்னு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆவடியில நிக்கிறாங்க, ஆவடியில இருந்து உங்களுக்கு மயிலாப்பூர்ல நிக்கிறாங்க. அடுத்தது மதுரை தெற்குல இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் நிற்பார் என்று பேசப்படுகிறது. வாசுதேவநல்லூர்ல ஆனந்தன் ஏச்சாமி நிற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனந்தன் ஏச்சாமி போன வாட்டியே தென்காசி எம்பி தொகுதியில இருந்திருக்கணும். ராதாபுரத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு வெயிட்டான கேண்டிடேட் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா நிறுத்துவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் எனக்கு தெரியல. ஆனா கூட்டணியில கூட்டணி அரசியல் வரும்போது ஒரு 50 தொகுதி 25 தொகுதி நம்ம கேட்கறோம், 15 தொகுதி நம்ம கேட்டது வரும், 10 தொகுதி அவங்க கொடுக்கறது தான் வரும். ஸோ அதுல அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கேண்டிடேட்ஸ் போடுறாங்கன்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குண்ணா. தேங்க்யூ மிஸ்டர் நாகராஜ். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.